அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் தாமாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, ராசியின் அதிபதியான குருவிற்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான குருவை சமகிரகமாக பார்க்கிறார். அதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் மிக வலுவாக இந்த வேளையில் பல மடங்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய விரயஸ்தானத்தில் சனி வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது, அவருடன் ஏழரை சனியில் முதல் 2.5 ஆண்டுகளை கடக்கக்கூடிய இந்த சூழலில் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே வீண் விரய செலவுகள் அனைத்தும் நிச்சயமாக தாமாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக மாற்றி கொடுக்க போகிறது. வீண் விரய செலவுகளை தித்திப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இனிமையான சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வதற்கான முழுமையான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் மீனராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே சுக்கிரன் மற்ற கிரக நிலைகளுடன் இணையும் போது அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிப்பட்டவர் ராசியின் அதிபதியான குருவுடன் இணையும் போது குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக கைகூடும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உருவாகும். பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தையும் தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதே போன்று சந்திரனுடன் இணையும் போது பொருளாதார ரீதியான வளர்ச்சி நிறைவாக கிடைக்குங்க. ஆனால் அதே வேளையில் சனியுடன் இணையும் போது மிக அற்புதமாக பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் மிக இனிமையான பல அற்புதமான வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி உருவாகும் என்பதை திட்டவட்டமாக மீனராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் விரய சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கும் போது அவருடன் மிக வலுவாக சுக்கிரன் இணைவதால் அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைவாக பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான தடை சிக்கல்கள் தாமதங்கள் அனைத்தும் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழி தடமிடக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் உத்தியோகம் சார்ந்த பணிகள் திருப்திகரமாக அமையும். தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான வாய்ப்பையும் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ராசிக்கு 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. சகாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்ச அதிபதியாகவும் இருக்கிறார். அவர் விரயத்தில் சனியுடன் இணைந்து தனது சப்தம பார்வையை மிக வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் செலுத்துகிறாருங்க. 6ஆம் இடம் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது. எனவே கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே மனித வாழ்வில் திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் சுக்கிரன். அவர் மிக வலுவாக விரயத்தில் சனியுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத சுப விரயங்களை திடீரென சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார். எனவே சிறப்பான மாற்றம் விரைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. இல்லம் சார்ந்த பணிகளில் இந்த வேளையில் கர்மத்தில் சூரியனும் புதனும் இணைந்திருக்கும் போது பஞ்சமத்தில் செவ்வாய் வலம் வருகிறார். ராசியின் அதிபதி தைரியத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. இப்படி பல கிரகநிலைகளின் மாறுதலும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்கக்கூடிய இன்னும் சில தருணங்களில் பிரயசனியின் இறுதி காலகட்டத்தை மிக சிறப்பானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் மாற்றி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய அளவிலான மிக சிரமத்தையும் தடையையும் ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு வகையான காரியங்கள் தாமாகவே விலகி தாமாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட சில பிரச்சனைகளில் அலைச்சல் இருந்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயம் நிறைவாக உண்டு. சாதகமான தீர்ப்பை நிச்சயமாக ஏழரை சனியாக இருந்தாலும் மீனராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். அதோடு மட்டுமல்லாது நல்ல வரன் இல்லம் தேடி வரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து
திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப விசேஷ தருணங்களை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு முற்றிலும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெரியோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். குடும்பத்தில் சக ஊழியர்களிடம், சக நண்பர்கள் என அனைவரும் குடும்பமாக இருந்த சூழலில் அதில் மிக சிறப்பான மாற்றத்தை தாமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கும். சனி மற்றும் சுக்கிரன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் தசாபதிகள் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட சில நன்மை நிறைந்த வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி வரும். இதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் தாமதத்தை சந்தித்து வந்த நிகழ்வுகள் தற்போது சிறப்பாக கைகூடும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் அலைச்சல் அதிகரிக்கும். ஆனால் லாபம் நிச்சயமாக உண்டு. நஷ்டம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை விரயஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் சனி இணைந்திருப்பதால் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் சனி விரயத்தில் இறுதியில் இருக்கிறார். ஆனால் இந்த தருணத்தில் 7.5 சனியின் ஆதிக்கம் நிறைந்திருப்பதால் புதிய முயற்சிகளில் அதிக கவனத்துடன் ஈடுபட வேண்டும். அளவான முதலீடும் திட்டமிட்ட செயல்பாடுகளும் நல்ல லாபத்தை நிச்சயமாக உயர்த்தி கொடுக்கும். கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் விரயத்தில் நுழைந்திருப்பதால் இந்த வேளையில் நிச்சயமாக கடினமான சில செயல்களை கூட எளிதில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் நினைத்தபடியே புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் கலைத்துறையில் நிறைவாக கிடைக்கப் போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், தடை தாமதங்கள் பெரிய அளவில் இந்த தருணத்தில் விலகுங்க. எதை செய்தாலும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு முன்னெடுக்கக்கூடிய உங்களுக்கு அவற்றில் இருக்கக்கூடிய தடை தாமதம் சிக்கல் அனைத்தும் முற்றிலும் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கின்றன. மாற்றுக் கட்சியினர் உங்கள் கட்சியில் இணைவார்கள். மக்களின் ஆதரவும் உங்களுக்கு அமோகமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியில் தடையில்லாத முன்னேற்றத்தை பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார். வித்யாகாரகரும் சாதகமாக வலம் பெறுவதால் கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் மிக சிறப்பாக அமையும். விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமையும். உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலை நிறைவாக இந்த வேளையில் சந்திக்கலாங்க. நீங்கள் நினைத்தபடியே புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் 7.5 சனியாக இருந்தாலும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது. வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி மிகவும் சிறப்பாக அமைவதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக மீனராசிக்காரர்களுக்கு சுக்கிர பயிற்சி அமைய போகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று இந்த வருடத்தின் துவக்கத்தில் தொடர்ந்து 9 வாரங்கள் தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தாமாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும்.